சொன்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் டென்ஷன், படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டென்ஷன் பதட்டத்திலே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு 2 பவுல் தாராளமாக எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒருத்தவங்க கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தான் சாப்பிட்ருப்பாங்க, அவங்களுக்கு பெருசாக ட்ரபிள் இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி உமனை பொறுத்த வரைக்கும், இப்போ ப்ரெக்னென்ட் உமனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக எல்லாரும் எடுத்துக்கிற மாதிரியான ஃபுட்டு அவங்க எடுத்துக்க முடியாது. அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கேஸ் ட்ரபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னால் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலை, தெரியாமலே அதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உள்ளேருந்து கேஸ் வெளியில் வருதோ அது எல்லாமே கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தான். அதில் எக்ஸ்ட்ராவாக உள்ளே கார்பனேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்மளுக்கு கேஸ் இருக்குது, இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த டைமில் உங்களுக்கு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் தான். அந்த டைம் நீங்கள் உள்ளே எடுத்துக்கும் போது அதில் யூஸ் பண்ணியிருக்க சோடா, சுகர் இது எல்லாமே என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த உள்ளே இருக்க கேஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நீங்கள் அதை கண்டினியூஸாக நீங்கள் அதை ஒரு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு சோடா அதாவது இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் எடுத்துக்கிறேன், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறேங்கிற பேரில் இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்டேங்கிற பேரில் இதை எடுத்துக்கிறாங்க. எப்போல்லாம் வயிறு உப்பிசமாக இருக்குதோ, எப்போல்லாம் கொஞ்சம் நெஞ்சில் வந்துட்டு அடைக்கிற மாதிரி இருக்குதோ அந்த டைமில் இதை எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டிஷனை இன்னும் வேர்சன் பண்ணும். அதாவது இப்போ எந்த நிலைமையில் இருக்கீங்களோ அதை இன்னும் மோசமாக அது வந்துட்டு மாற்றிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அதில் சோடா கண்டென்ட் இருக்கிறதுனால அது உங்களோட ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த ஆசிட்ஸை, அந்த மியூக்கோசல் லேயரை இரிட்டேட் பண்ணும். ஸோ இது இரிட்டேஷன் கொடுக்குது அப்படின்னாலே அங்கே உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகரு, ரைஸு, மைதா எல்லாமே சொல்லிட்டீங்க. எதை தான் சாப்பிட்றது, அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா? ஆக்சுவலி நீங்கள் என்ன சாப்பிடலான்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி நாங்கள் மெயினாக சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும், அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ். இன்றைக்கி நிறையா பேருக்கு மில்லட்ஸ்னு ஒன்று இருக்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. சிறுதானியங்கள், அதான் மில்லட்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? இந்த சிறுதானியங்களில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, கேழ்வரகு, கம்பு, வெள்ளை சோளம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை நம்ம ஃபுட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நீங்கள் கிச்சடி எடுப்பீங்க. நார்மலாக எதில் கிச்சடி பண்ணுவோம், ரவாவில் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் சிறுதானியத்தில் கிச்சடி பண்ணலாம், சிறுதானியத்தில் வெண்பொங்கல் பண்ணலாம், சிறுதானியத்தில் டொமேட்டோ ரைஸ் பண்ணலாம், வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம், பிரியாணி கூட பண்ணலாம் நீங்கள் சிறுதானியத்தில். ஈவன் இந்த சிறுதானியத்தை வச்சு நீங்கள் இட்லி, தோசை இந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த சிறுதானிய வெரைட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக கிடைச்சிரும். அப்போது உங்களுக்கு அந்த மொட்டிலிட்டி ப்ராப்பராக இருக்கும். எது பெருங்குடலோட அந்த மோஷன் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். ஸோ அப்போ உங்கள் பெருங்குடல் இயக்கம் நல்லா இருக்குது அப்படின்னாலே அது சீராக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு கேஸ் ஃபார்மேஷனும் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிறுதானியங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்டீங்க, அது எனக்கே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்துச்சு. ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்றீங்களே, அப்போ நாங்கள் எதை தான் சாப்பிட்றதுன்னு கேட்டால் என்ன கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதுனால தாங்க பிரச்சனையே. நீங்கள் ஃபுட்டை எடுத்துக்கிறோங்கிற பேரில் எதையும் நம்ம சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது. ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நான் பசிக்கு சாப்பிடுங்க. நான் மட்டும் இல்லை, சயின்ஸு தான் சொல்லுது, பசிச்சா சாப்பிடுங்க. நீங்கள் பசிக்கும் போது உங்கள் வயிற்றில் அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸ்லாம் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த அமிலங்கள் வந்துட்டு நம்ம ஃபுட்டை உள்ளே போடும்போது கரெக்டாக அதை செரிக்க வச்சிடும். இப்போ நான் பசியே இல்லாதப்போ நான் அந்த ஃபுட்டை உள்ளே போடுறேன்றப்போ அப்போ செரிமானம் எப்படி இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க. பசி எடுக்காத டைமில் சாப்பிடாம இருக்கிறதே மேல். நம்ம இப்போ அப்படி இல்லை, ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கிறோம். எங்கே போனாலும் நம்ம ஃபுட்டு எந்த மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். ஒன்று, அந்த டைமில் நம்மளுக்கு பசி ப்ராப்பராக இருக்காது. ரெண்டாவது, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டும் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்காது. ஆனாலும் தெரிஞ்சே நம்ம சாப்பிட்றோம். ஸோ இந்த ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த டைமிங்கில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே அது நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இது தவிர்த்து நம்ம ரைஸ் வெரைட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெட் ரைஸ், சிவப்பரிசி, பழுப்பரிசின்னு இருக்குது, ப்ரௌன் ரைஸ், அப்புறம் கருப்பு கவுனி அரிசி இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை சம்பா
தி பெஸ்ட் ஃபுட். இப்போ மாப்பிள்ளை சம்பா நிறைய பேருக்கு தெரியல, அரிசியில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஒயிட் ரைஸ் தான் நம்மளுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது, அதை தவிர்த்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபுட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும். மேம் நீங்கள் இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அப்புறம் இந்த மில்லட்ஸ்லாம் சொன்னீங்கல்ல, ஸோ இது எக்கனாமிக்கலி எல்லாராலையும் வாங்க முடியாது, அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது? ஓகே, இன்றைக்கி நிறைய பேர் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, இதை நான் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி ரைஸ் நார்மல் ஒயிட் ரைஸ் வாங்குறீங்கன்னா அதை விட இது டபுள் ரேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஒரு ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுற குவான்டிட்டியில் பாதி தான் இதை யூஸ் பண்ணுறீங்க. நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வந்துட்டு நான் இப்போ 2 டம்ளர் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் நான் மில்லட் எடுத்துட்டாலே எனக்கு அது போதுமாக இருக்கும், எனக்கு அது ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதில் ஈஸியாக ஃபில் ஆகிடுது. இது தெரியாமல் நிறைய பேர் இது காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை ஸ்டாக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் மில்லட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மில்லட்ஸ்க்கு அடுத்தபடியாக வேறு என்ன அஃபோர்டபுளாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவல் யூஸ் பண்ணலாம். அவலில் வந்துட்டு வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அவல் உப்புமா மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ எனக்கு நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற உப்புமா எப்படி பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் ஆனியன் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, இல்லை வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை ஸ்டீம் குக்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அவல் உப்புமா மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அஸ் யூஷுவல் நீங்கள் யூஸ் பண்ணுற சட்னி, சாம்பார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இது போக இப்போது மில்லட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ரைஸாக எடுத்துக்கும் போது அது குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் அந்த மில்லட்டை வந்துட்டு கஞ்சியாக கூட எடுத்துக்கலாம். மில்லட்டு இல்லை இந்த மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வந்துட்டு கஞ்சியாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற குவான்டிட்டி எனக்கு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் வரும், நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸை விட. ஸோ அது கம்மி குவான்டிட்டி, நீங்கள் அதை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் அதை கஞ்சியாவோ கூழாவோ களியாவோ இட்லியாவோ தோசையாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் தோசை வெரைட்டிஸ் எடுத்துக்கும் போது கூட தோசை வெரைட்டிஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மில்லட் தோசையே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி, இப்போ நிறைய பேர் குழந்தைங்க ரொம்ப அட்ராக்டிவாக அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போது பீட்ரூட் தோசை, கேரட் தோசை நம்ம வந்துட்டு அடல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், 40+, 50+லாம் யூஸ் பண்ணும்போது கீரை வெரைட்டிஸ்லாம் ஆட் பண்ணி, இன்றைக்கி மூட்டு வலி அப்படின்னா முடக்கத்தான் கீரை யூஸ் பண்ணி தோசை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது போக வேறு என்ன ஹெர்ப்ஸ் எல்லாம் நான் ஃபுட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், எப்படிலாம் எடுத்துக்கலாம், இது ஹெர்பல்ன்றீங்க, இது நல்லதுன்றீங்க, அதை நான் எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வெத்தலை போடுற பழக்கம் இப்போ நிறைய பேருக்கு அது இல்லை. பட் இன்றைக்கும் நிறைய இடத்துல பீடாவாக அதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையில் சீரகம், சோம்பு, உலர் திராட்சை இருக்கு இல்லைங்களா, ட்ரை கிரேப்ஸ், கருப்பு திராட்சை, விதையோடு உள்ளது. விதை இல்லாமல் எதையுமே வாங்காதீங்க, பயன்படுத்தாதீங்க. விதையோடு எதை எடுத்துக்கிறீங்களோ அதில் தான் வந்துட்டு முழுமையாக உங்களுக்கு சத்து கிடைக்கும். அதை நீங்கள் வச்சுட்டு இப்போ நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது கூட உள்ள ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க. இது க்ளோவ் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே வச்சுட்டு இப்போ நீங்கள் வாயில் போட்டு அதை மென்னிங்க அப்படின்னா, ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலன்னு சொல்கிறவங்க கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வேளை எடுத்துட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெஜிடபிள் சாலட் போகலாம், ஃப்ரூட் சாலட் போகலாம். ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக வெஜிடபிள் சாலட் போகலாம். வெஜிடபிள்ஸை நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிறத விட அதை ராவாக எடுத்துக்கும் போது அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிரேட் பண்ணி இல்லை குட்டி குட்டியாக சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் நேச்சுரோபதியில் என்ன மாதிரி தெரப்பி யூஸ் பண்ணுறீங்க? நேச்சுரோபதியில் ஸ்பெசிஃபிக்காக கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் இஷ்யூக்குன்னே வந்துட்டு சில தெரப்பிஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் மெயினாக ஃபஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோகா தான். யோகா இது நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடலில் இருக்க மொத்த தசைகளும் செயல்பட ஆரம்பிக்கும். உடலில் ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கும். ஒரு பேலன்சிங் ஸ்டேட் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வரும். அப்படிங்கிறதுனால உங்களோட டைஜஷனும் நல்லா ப்ரொமோட் ஆகும். உள்ளே இருக்க ஆர்கான்ஸ்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதில் மெயினாக டைஜஸ்டிவ் ஆர்கான்ஸ், உங்களோட செரிமான உறுப்புகள் நல்லா ப்ரொமோட் ஆகி செரிமானத்தை சீராக வச்சுக்கும். செரிமானம் சீராக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு கேஸ் எக்ஸ்ட்ராவாக ஃபார்ம் ஆகிறது அவாய்ட் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சில ட்ரீட்மெண்ட்ஸ், இப்போ மேக்னோட்டோதெரப்பின்னு வச்சுக்கோங்க. மேக்னோட்டோதெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது என்ன காந்த சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேக்னடைஸ்டு வாட்டராக நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போது டைஜஸ்டிவ் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாட்டரை மேக்னடைஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு பொலாரிட்டி பேஸில் தான் அந்த வாட்டர் நாங்கள் மேக்னடைஸ் பண்ணுவோம். நார்த் போல், சவுத் போல், 2 போல் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் அவங்களுக்கு எந்த பொலாரிட்டி வேணுமோ அந்த பேசிஸில் தான் நாங்கள் வாட்டரை மேக்னடைஸ் பண்ணி அவங்கள அதை எடுத்துகிட்டு வர சொல்லுவோம், ட்ரிங்க் பண்ணி
பண்ணிட்டு வரணும் நீங்கள் ரெகுலராக. இதே மாதிரி மேக்னடைஸ்டில் நிறையா நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம ஏதாச்சும் ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதையும் நம்ம மேக்னடைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அதையும் நம்ம மேக்னடைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்னெட்டோ தெரப்பியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது போக அக்யூபஞ்சர் தெரப்பி யூஸ் பண்ணுறோம். அக்யூபஞ்சரில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், அக்யூபஞ்சர்னால் நீங்கள் நரம்பில் ஊசி குத்துறது தான் அக்யூபஞ்சரான்னு இருக்கும். கிடையவே கிடையாது. இது வந்துட்டு நரம்புக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ப்ராப்பராக அனட்டமிக்கல் லொக்கேஷனை சூஸ் பண்ணி தான் நாங்கள் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு போட்டுட்டு வரோம். இது அக்யூபஞ்சர் பண்ணுறதுனாலையும் உங்கள் பாடியில் ப்ராப்பர் சர்க்குலேஷன் ப்ரொமோட் ஆக ஆரம்பிக்கும், உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும், டைஜஷன் ப்ரொமோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் இஷ்யூ ரெக்டிஃபை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது போக ஹைட்ரோதெரப்பி இருக்குது. ஹைட்ரோதெரப்பி இது ரொம்ப மிராக்கிளான ஒரு விஷயம். ஜஸ்ட் வாட்டரை வச்சு மட்டுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. வாட்டரோட டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் பொறுத்து நம்ம அந்த வாட்டரை எப்படிலாம் அப்ளை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், வார்ம் வாட்டர் எடுக்கும்போது உங்களோட உள்ளே இருக்க மசில்ஸ் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகும், சர்க்குலேஷன் நல்லா ப்ரொமோட் ஆகும், ஏன்னா ரத்த குழாய் நல்லா தளர்வடையும், இதெல்லாம் சொல்லியிருந்தோம். இதுவே கோல்டு வாட்டர் எடுக்கும்போது அதோட எஃபெக்ட் வேறையாக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டு டெம்பரேச்சர் வாட்டர் வேரியேஷன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். அதோட ரிசல்ட்டும் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ இந்த பேசிஸில் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபைனலாக இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்குது, நிறைய மட் தெரப்பி இருக்குது, இந்த மாதிரி நிறைய தெரப்பிஸ் இருக்குது. பட் நாங்கள் மேஜராக ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டயட் தெரப்பி. இந்த டயட்டை ஒரு தெரப்பியாகவே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பேஷண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டயட்டை வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டயட் தெரப்பி நீங்கள் எப்படி பேஷண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். பிகாஸ் இன்றைக்கி நான் டயட் தெரப்பி ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னா நான் ஒரு பேஷண்ட் பார்த்து அவங்க கண்டிஷனை பார்த்து மட்டுமே ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. அவங்க ஹைட் என்ன இருக்கிறாங்க, அவங்க என்ன வெயிட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட பிஎம்ஐ எவ்வளோ இருக்குது, அதை நான் மேஜராக பார்க்கணும். இதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு என்ன ஃபுட்டு இன்டாலரன்ஸ் இருக்குது. சில ஃபுட்டை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அது ஒத்துக்காமல் இருக்கலாம், அதனால அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். இந்த இன்டாலரன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டை எடுத்துட்டா அவங்களுக்கு ஸ்கின்னில் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் மாதிரி வரலாம், ஸ்கின்லாம் தடிச்சு போயிடுறது, இந்த மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு டிசென்ட்ரி, வாமிட்டிங் இந்த மாதிரி வரலாம். ஸோ அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட் இன்டாலரன்ஸ் இருக்குதா, ஏதாவது ஃபுட்டு ஒத்துக்காமல் இருக்குமா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுமா, அவங்களுக்கு அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம பண்ணுவோம். இதுக்கு மேலே வேறு என்னெல்லாம் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமார்பிடிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் இஷ்யூக்காக அவங்க வந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸையும் நாங்கள் மைண்டில் வச்சுட்டு அதெல்லாம் ட்ரிகர் ஆகாத மாதிரி அதுவும் சப்சைட் ஆகணும். ஸோ இந்த ப்ராப்ளமும் க்யூர் ஆகணும். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் டயட். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஃபாலோ பண்ணியோ இல்லை நீங்கள் வந்துட்டு கூகுள் சர்ச் பண்ணியோ பிளைண்டாக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. பர்சன் டு பர்சன் அந்த டயட் ப்ரிஸ்கிரிப்ஷனே வேரி ஆகும். ஒருத்தருக்கும் வேரி ஆகும், ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக ஒரு நேச்சுரோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான டயட் ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யோகா ஆசனாஸ் பண்ணலாம். ஒரு 4 யோகா ஆசனாஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சஷங்காசன், 2வது கட்டியக் மேரு வக்ராசன், 3வது பச்சிமோத்தானாசன், 4வது பவன் முக்தாசன். 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்ரோதெரப்பியில் ஒரு டிப்ஸ், நம்ம அப்டமனுக்கு ஒரு கோல்டு வெட் பேக் போட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் சில்லுன்னு வாட்டர் டெம்பரேச்சர் சில்லுன்னு இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. காட்டன் கிளாத் அதில் டிப் பண்ணிவிட்டு உங்கள் அப்டமனில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க, உங்கள் வயிறு பகுதியில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க உங்கள் செரிமான உறுப்புகளோட இயக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக. அப்போ டைஜஷன் நல்லா ப்ரொமோட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரெக்டிஃபை ஆக ஆரம்பிக்கும். 3வது ஹார்ட் ஃபோமெண்டேஷன். இந்த ஃபோமெண்டேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேல் வயிறு வலி இருக்கும் இல்லைங்களா, ஸோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வயிறு வலி இருக்குது, ப்ளோட்டிங் இருக்குன்னு கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கேஸ் உள்ள அந்த ட்ராப் ஆகிருக்கிற அந்த கேஸஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக, உள்ளே இருக்க அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சூடு ஒத்தின மாதிரி, அதாவது ஃபோமெண்டேஷன் பேக் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். இதை நம்ம மேலே வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலாக்ஸ் ஆகிட்டு கேஸில் நல்லா ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சு. இப்போ இந்த ஃபோமெண்டேஷன் பேக் மேல் வயிறில் வைக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கேஸ்ட்ரிக் பெயினாகவும் இருக்கலாம், அதே சேம் டைம் அவங்களுக்கு லிவர் ரிலேட்டடாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் அங்கே நம்மளுக்கு பெயின் வரலாம். பட் மக்கள் என்ன நினைப்பாங்க,
அங்கே பெயின் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை வைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செஸ்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு பெயின் இருக்கும், செஸ்ட் பெயின் வரவுமே அவங்களுக்கு கேஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக செஸ்ட்டில் போயிட்டு ஃபோமெண்டேஷன் பேக் வைப்பாங்க. அது வைக்கக்கூடாது ஆக்சுவலி, ஏன்னா அங்கே வந்துட்டு ஹார்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் டாக்டரை ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஃபோமெண்டேஷன் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாமா, அது கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான இஷ்யூ தானே இல்லை வேறு ஏதாச்சும் இஷ்யூவா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இப்போது கேஸ்ட்ரிக் பெயின் அப்படின்றத பற்றி பேசணும்னா அந்த பெயின் எங்கேருந்து வருது, மேல் வயிறா இல்லை கீழ் வயிறா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் பெயின் அப்படிங்கிறது மேல் வயிறில் வர்றது தான். ஸோ அடிவயிறு வலி கேஸ்ட்ரிக் பெயின் மோஸ்ட்லி இருக்காது. மேல் வயிறுன்றது நம்மளோட ஸ்டொமக் அங்கே தான் இருக்குது, நம்மளோட இரைப்பை அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே வந்துட்டு ஏதாச்சும் ட்ரபிள் இருக்கும்போது மேல் வயிறு வலி வந்துட்டு வரலாம். இதை அடுத்து வேறு எங்கெல்லாம் பெயின் வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம வயிறு முழுக்கவே வந்துட்டு பெயின் வரலாம். இந்த பெயின் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருக்கும், அப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், அப்படியே சுற்றிட்டே இருக்கும். இதை உள்ள கேஸ் வந்துட்டு சுற்றிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ள அது வந்துட்டு சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெயின் இருக்கலாம். இதை அடுத்து மூணாவதாக இன்னொரு பெயின் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எது ரைட் சைடு அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த பெயின் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு உங்களுக்கு பெயின் இருக்குது இல்லை லெஃப்ட் சைடு பெயின் இருக்குது, ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, இது கேஸ்ட்ரிக் பெயினாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் பவல் ஹேபிட்ஸ் ரெகுலராக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது நீங்கள் டெய்லி காலையில் மோஷன் ஃப்ரீயாக பாஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பாஸ் பண்ணுறீங்க ஆனாலும் பெயின் இருக்குது அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் மோஷன் பாஸ் பண்ணல, 2 days ஒன்ஸ் தான் போகிறேன், டெய்லி போனாலும் எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக போன மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை அப்படின்றப்போ அது கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான பெயினாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எது எப்படியோ நீங்கள், நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான், ப்ராப்பராக டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்களாகவே அதை ஃபாலோ பண்ணாமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன ஃபாலோ பண்ணலாம், என்ன டிப்ஸ் நாங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டுட்டு பண்ணுங்கள். மேம் இப்போது கேஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் வர்றதுக்கு பப்ளிக் பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் என்னவெல்லாம் இருக்குது? பப்ளிக் மேஜராக பண்ணுற மிஸ்டேக் நம்ம ஆல்ரெடி பேசின விஷயங்கள் தான் இப்போ மறுபடியும் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு கரெக்டான டைமுக்கு சாப்பிடாதது, ரெண்டாவது முறையான சாப்பாடை சாப்பிடாதது, மூணாவது சாப்பிட்ற சாப்பாடை முறையாக சாப்பிடாதது, சரியாக மென்று சாப்பிடாமல் இருக்கிறது, வேகமாக சாப்பிட்றது, வாய் திறந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி. நாலாவது ஃபுட் ஆப்ஷன்ஸ், ராங் ஃபுட் ஆப்ஷன்ஸ், நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் சாப்பிட்றது, ஆயிலியாக சாப்பிட்றது, டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது, பார்ட்டிஸ் நிறைய அட்டன் பண்ணி அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த காஃபி இது அதிகமாக குடிப்பாங்க இல்லைங்களா, ஸோ இதுவும் வந்துட்டு அவங்க ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறையா டைம் வந்துட்டு கிடைக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் காஃபியில் ஃபில் பண்ணுவாங்க, டீயில் ஃபில் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் மேஜரான இஷ்யூஸ். டாக்டர் இப்போ இந்த ஃப்ளாட்லன்ஸ் இல்லாமல் நம்ம உடலில் ஏற்படுற மற்ற பிரச்சனைகளுக்குமே யோகா மூலமாக தீர்வு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம இப்போ ஃப்ளாட்டுலன்ஸ் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்லாம் நல்லா இருக்கணும்னா யோகா பண்ணணுன்னு பேசிகிட்ருக்கோம். பட் நிறையா ப்ராப்ளம்க்கு நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுற காமன் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பேக் பெயின். பார்த்திங்கன்னா ஒரு சீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு காமனாக பேக் பெயின் கண்டிப்பாக இருக்கும். ஐடி ஒர்க்கர்ஸ் நிறைய பேர், ஐடி ஒர்க்கர்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, இன்றைக்கி நிறைய பேர் சீட்டட் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கு பேக் பெயின் இருக்கும். பல வருஷமாக இருக்கிற பேக் பெயின் கூட யோகா வந்துட்டு சில செஷன்ஸ்லேயே 2 or 3 செஷன்ஸ்லேயே நல்லா ரிவர்ஸ் ஆகிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நெக் பெயின், ஷோல்டர் பெயின், இல்லை உள்ளே இருக்கிற உள் உறுப்புகள்னால வர்ற மற்ற பிரச்சனைகளுக்காகவும் யோகா ஆசனாஸ் இருக்குது. உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு, பாடி வெயிட் லாஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, வெயிட் கெயின் பண்ணுறதுக்காகவும் நம்ம யோகா ஆசனாஸ் பண்ணலாம். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க யோகா பண்ணால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகிடுமே நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ எந்த மாதிரியான யோகா பண்ணுறோம், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளோட வெயிட் லாஸ் ஆகிறதும் கெயின் ஆகிறதும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள், நான் முன்னாடி சொன்னதை இப்போது சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு நான் என்ன மாதிரியான யோகாலாம் பண்ணலான்னு கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த யோகா பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் சில கண்டிஷனில் அந்த போஸ்டர்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு நான் வந்துட்டு வேறு ஆசனாஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ வெயிட் லாஸ்னாலே இந்த 3 யோகா தானா, பேக் பெயின்னாலே இந்த 3 யோகா தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகாவில் நிறையா இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அப்படி பார்த்ததும் இதை மட்டும் பண்ணால் போதுன்ற மாதிரி பண்ணாதீங்க. ப்ராப்பர் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. பட் ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு கூட இன்றைக்கி யோகா டெக்னிக் பண்ணலாம்.
யோகா பண்ணுறது மூலமாக ஸ்லீப் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற, அதாவது ஸ்ட்ரெஸ்னால வர்ற அந்த ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூசிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஹார்மோன்ஸோட லெவலும் ஆட்டோமேட்டிக்கலி கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்மோன் லெவலும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யோகா பண்ணலாம். ஹார்மோன் நம்ம பேசும்போது நம்ம எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரலாம். இன்ஃபர்டிலிட்டிலையும் கூட ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. ஈவன் அதுக்காக கூட நம்ம யோகா ஆசனாஸ் வந்துட்டு பண்ணலாம் தாராளமாக. நிறையா விஷயங்கள், பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபீமேல் ரிலேட்டடான எல்லா விஷயத்துக்கும் நம்ம யோகா வந்துட்டு தாராளமாக பண்ணலாம். யோகா பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ஏஜ் குரூப்னு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் உங்களுக்குள்ளே இருக்கும். பட் இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து, நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ்லேருந்து நம்ம பண்ணலாம். 5 இயர்ஸ்லேயே என் குழந்தைக்கு நான் யோகா சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அதை நீங்கள் ஒரு ப்ராப்பராக யோகா அண்ட் நேச்சுரோபதி முடித்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். பிகாஸ் இன்றைக்கி தெரபிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 5 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான யோகாஸ்லாம் கொடுக்கணும், எந்த மாதிரியான பிராணாயம் டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. 5 இயர்ஸில் இவ்வளோ தான் கொடுக்கணும்னு இருக்குது. 7 இயர்ஸ்ன்றப்போ அதை நம்ம இந்த மாதிரிலாம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஏஜ் ரிலேட்டட்னு பார்க்கும்போது இந்த 5லேருந்து 7 இயர்ஸில் நம்ம யோகா ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக எந்த இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம், எவ்வளோ வயசு வரைக்கும் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு கணக்கே இல்லை. இன்றைக்கி 60+, 70+ல கூட யோகா தாராளமாக பண்ணலாம். ஸோ யோகா பண்ணும்போது நம்மளோட பிராணசக்தி நல்லா ரெகுலேட் ஆகும், நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா ப்ரொமோட் ஆகும், எல்லா மசில்ஸும் ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் மேஜர் பெனிஃபிட்ஸ் யோகாவில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் நெகட்டிவாக நம்ம சொல்கிற மாதிரின்னு எதுவுமே கிடையாது. என்னென்ன கண்டிஷனுக்கு எப்படி எப்படி கொடுக்கணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ மேம், இப்போ நம்ம டயட் பற்றி இவ்வளோ பேசியிருந்தோம். இப்போ டயட்டுக்கும் ஃபாஸ்டிங்க்கும் என்ன வித்தியாசம், அந்த ஃபாஸ்டிங் எப்படி நம்ம சிறப்பாக முறையாக ஃபாலோ பண்ணணும்? ஓகே, இப்போது நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயட்னா என்னங்கிற டவுட்ஸே நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, டயட்னாலே ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது, அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப கம்மியாக தான் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ டயட்டுங்கிறது ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டயட்டுன்றது நீங்கள் என்ன ஃபுட்டை எடுத்துக்கிறீங்க அது மேஜரான ஒரு விஷயம். எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக அதிக மீல்ஸ் எடுத்துக்கிறீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டயட்டுங்கிறது ஹெல்த்தியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம உடம்புக்கு எவ்வளோ கேலரிஸ் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபுட் எடுத்துக்க போகிறோம். இதுதான் டயட்டுன்றது. இப்போ ஃபாஸ்டிங்கை இதுலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கிற பெரிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபாஸ்டிங்கில் இருந்தால் நான் சாப்பிடக்கூடாதா? கிடையாது. ஃபாஸ்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபாஸ்டிங்கில் சாப்பிடாமல் இருக்கிறது எந்த டைப்பில் வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபாஸ்டிங். இந்த ட்ரை ஃபாஸ்டிங்கில் ஃபுட்டும் எடுத்துக்க மாட்டோம், வாட்டரும் எடுத்துக்க மாட்டோம், எதுவுமே எடுத்துக்காமல் இருக்கிறது தான் ட்ரை ஃபாஸ்டிங். அது போக இன்னும் நிறைய ஃபாஸ்டிங் இருக்குது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், மோனோ ஃபாஸ்டிங், ஜூஸ் ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் இருக்குது. இப்போ வாட்டர் ஃபாஸ்டிங்னு வச்சுக்கோங்க, வாட்டர் மட்டுமே நான் எடுத்துப்பேன், வாட்டர் தவிர்த்து நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், இது வாட்டர் ஃபாஸ்டிங். இதே மாதிரி நான் ஜூஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுறது ஜூஸ் ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ நான் ஃப்ரூட்ஸ் மட்டுமே நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா அது நம்ம ஃப்ரூட் ஃபாஸ்டிங் கேட்டகரியில் வரும். இப்போது இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது, இப்போது நான் ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறேன், நெக்ஸ்ட் டே வந்துட்டு இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ரெகுலர் டயட்டுக்கு நான் மாறுறேன் அப்படின்றப்போ எனக்கு கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் இஷ்யூ வருமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் நீங்கள் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அது ப்ராப்பராக டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காகவும் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. எடுத்ததும் இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு நாளைக்கு நான் ஒரு ஃபுல் கட்டு பிரியாணி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் பாடி வந்துட்டு தாங்காது. உங்களோட செரிமான உறுப்பு அதை தாங்கிக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி கிடையாது. அப்படின்றப்போ எப்படி நான் ப்ராப்பராக அதை பிரேக் பண்ணும் அதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்க, ஒரு கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் இப்போ அதை ரிவர்ஸ் பண்ண போகிறேன், நார்மல் டயட்டுக்கு வர போகிறேன்னா எடுத்ததும் நார்மல் டயட்டுக்குள்ளே போகக்கூடாது. நான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக நான் கம்மி பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் இன்றைக்கி ஃப்ரூட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நான் வந்துட்டு ரெகுலர் ஃபாஸ்டிங்க்கு மாற போகிறேன் அப்படின்னா மார்னிங் நீங்கள் ஃப்ரூட் சாப்பிடுங்க. இப்போ லஞ்சுக்கு நான் கொஞ்சமாக மைல்டாக ஒரு கஞ்சி மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் நைட்டுக்கு வந்துட்டு திரும்ப நான் ஏதோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நைட்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸே நீங்கள் போகலாம். இல்லை எனக்கு ரொம்ப அப்படைட்டிங்காக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் நைட் எடுத்துக்கிற ஃபுட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபுட்டில் நீங்கள் ஆயிலியாக எடுத்ததும் ஆயிலியாக எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் எடுக்கவே கூடாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கஞ்சியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஒரு 2 days அந்த கஞ்சி தான் உங்களுக்கு
அதுக்கப்புறம் மைல்டாக நீங்கள் தால் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரோட்டீன் வேணும் இல்லைங்களா நம்மளுக்கு. ஸோ தால் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் போக 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 நம்ம மற்ற ரெகுலர் டயட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக, ரெகுலர் ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்னாலே சாப்பிடாம இருக்குது அப்படின்ற ஒரு மித் வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ மிஸ்கன்செப்ஷன் சொல்லுவோம். அதை நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபாஸ்டிங் அப்படின்னா நம்ம சாப்பிடாம இருக்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ஃபாஸ்டிங்கில் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டாக்டர் அட்வைஸ் கேட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம். ஸோ மேம் இப்போ இந்த ஃபாஸ்டிங் வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? எஸ், இப்போ ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏஜ் குரூப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்கவுங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபாஸ்டிங்ஸை அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இன்னொன்று, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃபாஸ்டிங் வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தான் ஃபாலோ பண்ணுமா, இல்லை ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸும் ஃபாலோ பண்ணலாமா, மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபாஸ்டிங்ஸும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, என்னோட வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ஃபாஸ்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டிங் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க கூட ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்டு வந்துட்டு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபாஸ்டிங்கில் வந்துட்டு அவங்க இருக்கலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் இஷ்யூஸ். இதுக்கு ஃபாஸ்டிங் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வயிற்றுக்கு வந்துட்டு ஓவர்லோட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்க செரிமான உறுப்புகள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்காத மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாஸ்டிங் அடாப்ட் பண்ணலாம். அது மூலமாக நம்ம டைஜஸ்டிவ் ரிலேட்டடான இஷ்யூஸையும் வந்துட்டு க்யூர் பண்ணலாம். இந்த கண்டிஷன்ஸ் வைஸாக நம்ம ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறத தாண்டி, கண்டிஷன்ஸ் இல்லாமல் நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ரெஜுவனேஷனுக்காக எடுத்துக்கலாம். இந்த ரெஜுவனேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லாத்தையும் ஒரு புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு பைக் எடுத்துட்டா பைக் சர்வீஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஹெல்த் சர்வீஸ் நம்ம பண்ணிக்க போகிறோம். நம்ம ஹெல்த்தை வந்துட்டு நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்காக ஃபாஸ்டிங் நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஸோ இது மூலமாக நம்ம பாடியில் இருக்க தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ கழிவுகள் வெளியேறிடுச்சுன்னா என்னோடய பாடி நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த ரெஜுவனேஷன் ப்ராசஸ்க்காக இதுக்காக நம்ம ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம். இதுவும் டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஸோ இப்போது ஃபைனலி அட் த லாஸ்ட் ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் சொல்லணும்னு நினச்சா என்னென்னலாம் சொல்லுவீங்க? நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிற ஹெல்த் டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சரியான உணவு முறையும் கால ஒழுக்கமும், இது ரெண்டும் தான் மேஜராக நான் சொல்கிறது. உணவு முறைங்கிறது நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், எந்த மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேசணும். கால ஒழுக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிடுங்க. அந்த டைம் தாண்டி பசி எடுக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லிக்யூட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஜூஸஸாவோ இல்லை வாட்டராகவோ எடுத்துக்கோங்க. அந்த டைமில் பசி எடுக்கலை அப்படின்னா ஒன்று வாட்டரை எடுத்துக்கோங்க, இல்லை ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அதை எடுத்துக்கிற அளவுக்கு கூட எனக்கு வேண்டாம், என் வயிறு வேண்டான்னு சொல்லுது அப்படின்னா விட்டுருங்க. அவங்க கேட்கும்போது கொடுங்க, கேட்காம நீங்களே ஓவர்லோட் பண்ணாதீங்க. மூணாவதாக ஒரு விஷயம், இது எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், ஆல்ரெடி நம்ம பேசினதான் யோகா. இது டெய்லி ஒரு 1 hour நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யோகா அண்ட் பிராணாயாமா டெக்னிக்ஸ் 1 hour ஃபாலோ பண்ணுங்கள். இது மூணையும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும், ஒரு ஹெல்தியான லைஃப் நீங்கள் லீட் பண்ணலாம். நன்றி டாக்டர். தேங்க்யூ.